இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், நாம் புது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். பல காரியத்தை பரிசுத்த உதவியோடு நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதாவது சபை 3 நிலைமைகள் அதான் நாங்கள் பார்க்குறோம். சபை என்றால் குடும்பத்தை குறிக்கிறது. தனிப்பட்ட நபர்கள், அதாவது புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள் சேர்ந்து தான் சபை. அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது. அப்போ இந்த அநேகர் இந்த 3 நிலைமையில் தான் காணப்படுகிறார்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். நித்திர பண்ணுகிற நிலைமை, இருதயம் விழித்திருக்கிற நிலைமை, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமை. அப்போ இந்த 3 நிலைமையில் யாராவது ஒருவர் இந்த காரியத்திலே இருக்கலாம். அப்போ இதுதான் நாம் பார்த்து நாம் தியானித்து அந்த நிலையிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். அதான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ நித்திரப்பன் நிலைமையை நாங்கள் பார்த்தோம். அதை எப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் நித்திரப்பன் நிலைமை குறித்து நாம் தியானித்தோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? நித்திரப்பன் நிலைமையில் இருக்கிறார்கள். அதான் அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. அவங்க குழந்தைகளாக இருப்பார்கள். அவங்களுடைய ரட்சிப்பு பூரணமாகாதபடிக்கு இருக்கும் என்று சொல்லி நாம் கடந்த முறை நாம் தியானித்தோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்றால், என்னுடைய ரட்சிப்பு பூரணமாக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் அந்த நித்திரையிலிருந்து நான் எப்படி எழுந்திருக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்போ சகல பரிபூரணமும் பாருங்கள் வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. அப்போ பரிபூரணம் நாம் செய்கிற கிரியலினாலே நாம் பரிபூரணம் அடைய முடியாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கென்று பல காரியங்களை செய்யலாம். அது செய்கிறதுனாலே என்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பு பரிபூரணம் அடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சிப்பு பரிபூரணம் அடைய வேணும் என்றால் பரிபூரணம் எங்கே இருக்காம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அத்தங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே இப்போ கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை இல்லாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருந்தால் என்னுடைய ரட்சிப்பு பூரணமாகாது. ஏனென்றால் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பாருங்க, அப்போ உலக காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாம் பாருங்க, அது உலக ஞானத்துக்குரியது. அதெல்லாம் மாயமான தந்திரம். அதெல்லாம் நம்மை விழத்தள்ளும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் மாயமானது, தந்திரம் உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எப்படியா நம்மை கொள்ளை கொண்டு போகுமாம். அது தேவனை விட்டு நம்மை அப்படியே முழுவதும் பிரித்து விடும். அப்போ நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவும் கிழமை நாட்கள் உலகமும் என்று நாங்கள் அப்படிப்பட்டு வாழ்கிறவர்கள், அதான் அவங்களுடைய வாழ்க்கை வெதுவெதுப்பாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வெளிப்படத்திலே பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் இருக்காது. அவங்க கர்த்தருக்குன்னு செய்கிற காரியங்களை நினைத்து கொண்டு இருப்பார்கள், நான் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன்னா அவங்க பரிசோதித்து பார்க்க மனம் திரும்புவதற்கு அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் அவங்க எல்லாம் கொள்ளை கொண்டு போகப்படுவார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு அவங்களை அப்படியே தன் பக்கமாக இழுத்து விடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் எச்சரிக்கை அறுக்கவன்னு சொல்லப்படுகிறது. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அப்போ அதெல்லாம் உலக வழிபாடுகள், எல்லாம் உலக காரியங்கள் தான். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருந்தோமானால் இந்த உலக காரியத்தினாலே இழுப்புண்டு நாம் போய்விடுவோம். அதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ரட்சிப்பு அதாலே பூரணமாகாதபடி இருக்கும். அதை பாருங்க, அப்போ எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது? அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தான் அந்த பூரணம் இருக்கிறது. அப்போ நான் அந்த பூரணம் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு பூரணமாக வேணும் என்றால் வேதத்தின்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, எப்படி என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வரும்? எப்படி அதை நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும்? ஸோ அதை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்.
ஆகியால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லி இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நான் வாழ முடியும் என்றால், எப்படி அதை செய்ய முடியும் என்றால், முதலாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் செய்திருக்கோம். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதோடு நாம் நிப்பாட்டி விட்டோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகவில்லை. அடுத்த காரியத்தை நாம் செயல்படுத்தவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு நாம் நிப்பாட்டி விட்டோம். ஆனால் வேதம் தான் சொல்லுகிறது, என்னவாம்? இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் வர வேண்டும். என்னவாம்? கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருக்கிறோமா? என்னடா நாம் வளர வேணும் என்றால் வேர் முக்கியம். அந்த வேர் பட்டு போனால் அந்த மரமோ வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது. அது அப்படி பட்டு போயிடும். அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ரட்சிப்பு பூரணமாக வேணும் என்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தது என்ன ஸ்டெப்பாம்? வேர்கொள்வதற்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ எப்படி வேர்கொள்ள வேண்டும் என்றால், நானாகவே வேர்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவுக்குள் நான் வேர்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி சொல்லப்படுகிறது. பாருங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அப்போ அவரை விட்டு நாம் வேர் கொடுக்க முடியாது. அப்போ அவர் முக்கியம் எனக்கு. அப்போ அவருக்குள் தான் நான் வேர் கொள்ள முடியும். அப்போ அந்த ஸ்டெப்பை நாம் செய்ய வேணும். அப்போ இன்றைக்கு நாம் அவருக்குள் வேர் கொண்டு இருக்கிறோமா? எப்படி நம்முடைய வேர் இருக்கிறது? அப்போ என்னுடைய வேரை பொறுத்து தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் ஆவிக்குரிய அந்த கனியை எதிர்பார்க்கிறார். அத்தனை எபேசியரை நாங்கள் பார்க்கிறோம். சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது விளங்குமாம் அந்த கனி. அப்போ அந்த கனி நமக்கு வர வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள் நான் வேர் கொண்டவனாய் இருக்க வேண்டும். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளாவிட்டால் கனி கொடுப்பேன். ஆனால் எப்படியான கனி என்றால் கசப்பான கனி என்றால் என்று சுயத்தினாலே வருகிற கனி. அதான் சுய நீதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் நடத்தப்படும் போது அப்போ தான் நான் கிறிஸ்துவுக்குள் நான் வேர் கொள்ள முடியும். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்குறவர். அப்போ அத்தான் ஆவியானவர் நமக்குள் இந்த செயல்படுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர் நமக்குள் செயல்படும் போது அதுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆவியான நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்கும் போது தான் கிறிஸ்துவுக்குள் நாம் வேர் கொள்ள முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளும்படியான அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக வேண்டும். அப்போ அதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நான் வேர் கொள்ளாட்டால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆவியின் கனி சகல நற்குணம், நீதி, அந்த உண்மையிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எனக்குள் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் அநேகர் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறபடியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து நாம் கனி கொடுக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியல நாம் கொடுக்குற அந்த கனி கசப்பான கனியாக இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டால்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆவின் கனியை நான் கொடுக்க முடியும். சகல நற்குணம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும். அத்தர் 9 குணங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு கனி 9 குணங்கள் கலாத்தியரிலே. அப்போ அந்த சகல நற்குணமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட தொடங்கும். அப்போ அதுக்கு மூல காரணம் என்னென்றால் அவருக்குள் நாம் வேர் கொள்ள வேண்டும். மூன்றாவது கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். அப்போ ஆவியானவர் நம்மை கட்ட வேண்டும். அதான் கண்மேல் மேல் கட்டப்பட்டு வீடாக இருக்க வேண்டும். அப்போ அது வார்த்தையினாலே தான் அது கட்டப்பட முடியும். அப்போ அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ நாம் 2வது வேர்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே வேர்கொள்ள வேண்டும் அவருக்குள். 3வதாக கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட வேண்டும். அப்போ ஆவியானவர் தான் நம்மை கட்ட தொடங்குவார். அப்போ நம்ம தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு எடுத்து நம்ம பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி நம்மை எடுத்து நிறுத்த ஒரு நல்ல ஒரு ஆலயமாக நாம் அவருக்கு முன்பாக நிற்க கர்த்தர் நம்மை உருவாக்குவாரத்தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். 4வது சொல்லப்படுகிறது
கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும். பாருங்க, எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவை விட்டு எதையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை விட்டு ஊழியத்தை செய்கிறோம், கிறிஸ்துவை விட்டு நாம் ஜெபம் பண்ணுகிறோம், கிறிஸ்துவை விட்டு நாம் வேதத்தை வாசித்து பல காரியத்தை செய்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை இல்லை. அப்ப கிறிஸ்துவை விட்டு பல காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்முடைய பலன் இருக்கிறது, நம்முடைய ஞானம் இருக்கிறது, ஸோ நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அதை விட்டு நாம் கத்திருக்கின்ற பலதை செய்யலாம். ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்கு. அதான் கசப்பான கனியை கொடுத்து கொண்டிருப்பார்கள். அப்போ நாம் தேவன் விரும்புகிற அந்த கனியை நான் கொடுக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய கனி இங்கு சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவுக்குள் வேர்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நடக்க வேண்டும். அப்போ அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். அவருடைய அடிச்சுடுவைகளை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். 5வது பார்த்தீங்கன்னா, கற்றுக்கொண்டபடி விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசத்தில் உறுதி வர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் இப்படி இருக்கிறது, தளர்ந்து போய் இருக்கிறதா அல்லது இல்லாமல் போய்விட்டதா? அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். பாருங்க, 5வது விசுவாசத்தில் உறுதியோடு நாம் இருக்க முடியும். அப்போ அது முக்கியம் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே. 6வது பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடே மேல் சொல்லிய அந்த 5 காரியங்களில் நாம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு, கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நடந்து, விசுவாசத்தில் உறுதியோடு இருந்து, ஸோ இந்த காரியங்களை நாம் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். முறுமுறுப்போடு இல்லை, ஸ்தோத்திரத்தோடு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியான பாதையிலே போனாலும் கூட, துன்பத்தின் பாதையிலே போனாலும் கூட, ஒரு நெருக்கமான பாதையிலும் கூட போனாலும் கூட, ஸ்தோத்திரத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மேல் சொல்லி இந்த காரியங்களிலே நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதான் இதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த நிலைமையிலிருந்து, இந்த நித்திரைப்பண்ண நிலைமையிலிருந்து இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாம் வெளியில் வர முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். 2வது பார்ப்போம் பாருங்கள், இருதயம் விழித்திருக்கிற நிலைமை. அப்போ முதல் நிலைமை நாங்கள் பார்த்தோம், நித்திரைப்பண்ண நிலைமை. ஸோ அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்யணும், வளர வேணும் என்று சொல்லி, அப்போ நம்முடைய ரட்சிப்பு பூரணமாக வேணும் என்றால் இந்த சொல்ல காரியத்தை நாங்கள் பார்த்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அது கிறிஸ்துவுக்குள் வாழ்வது தான் மிக முக்கியம். அப்போ என்னுடைய ரட்சிப்பு பூரணமாக வேணும் என்றால், அந்த நித்திரையிலிருந்து நான் எழுந்திருக்க வேணும் என்றால், நான் கிறிஸ்துவுக்குள்ளுடைய வாழ்க்கை இருந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். 2வது நாங்கள் பார்ப்போம், இருதயம் விழித்திருக்கிற நிலைமை. அது எப்படிப்பட்ட நிலைமை, அது எப்படியான காரியங்கள், எப்படி நாம் செயல்படுத்துவது, நம்முடைய இதயம் விழித்திருக்கிறது தான். அப்போ அந்த நிலைமையை நாம் எப்படி நமக்கு சாதகமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும்? அப்போ நம்மளுடைய இருதயம் கடினப்படாதபடிக்கு அது நன்மையாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்ப்போம். என்னோடு கூட எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞானேந்திரியங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஆனால் அதை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை, அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்பதும் இல்லை. பாருங்கள், இந்த 2வது காரியம் இருதயம் விழித்திருக்கிற நிலைமை என்னென்றால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது நாம் வளருவதற்காக. ஆனால் அதை நாம் பயன்படுத்தாமல் நாம் அப்படியே நாம் இருந்தோம் என்றால் அது கடினப்பட்டு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போய்விடும். அத்தை இங்கே பார்க்குறோம், இருதயம் விழித்திருக்கிற நிலைமை. அப்போ இந்த நிலைமையை நமக்கென்று நாம் எடுத்து நாம் வளர வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம் வேதம் சொல்லுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு. அப்போ நமக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டு இப்போ பல பேர் பல ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், 20-30ன்னு சொல்லி பல பேர் பல விதமான காரியத்தை சொல்வார்கள். அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்திலே நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் விழிப்பாக தான் இருக்கிறது, ஆனால் நாம் வளர்ந்துருக்கிறோமா?
கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு நாம் கேட்டிருப்போம் பாருங்க. ஆராதனையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் யூடியூப்பில் நாங்கள் கேட்கிறோம். ஸோ ஹவுஸ் மீட்டிங் போகும்போது கேட்கிறோம், ஜெப கூடைகளுக்கு போகும்போது நாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறோமா? முதல் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவரோடு நாம் நடந்து, ஸோ அப்படியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? அப்போ நம்முடைய இருதயம் விழித்திருக்கிறது என்றால் நமக்கு நல்ல சான்ஸ். ஏண்டா இதை நாம் பயன்படுத்தி நாம் வளர வேண்டும். கிறிஸ்து எதிர்பார்க்கிறபடி நாம் வளர வேண்டும். அத்தன் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த காலத்திலே இவங்க வளரவில்லை. அதான் சொல்லப்படுகிறது. இவங்க என்ன செய்கிறாங்களாம், இவங்களுக்கு அந்த வளர்ச்சி இல்லாததினாலே இவர்கள் பாலை குடித்து கொண்டிருக்கிறார்கள். இருதயம் விழித்து தான் இருக்கிறது, ஆனால் வளர முடியாதபடிக்கு இந்த பாலை குடித்து கொண்டே இருக்கிறார்கள். காலங்கள் போய்கொண்டிருக்கிறது, வளருவோம் என்ற அந்த நோக்கமும் இல்லை, அதை வளர வேண்டுமேன்னு சொல்லி அந்த விருப்பமும் இல்லை. ஆனால் பாலை குடித்து கொண்டு திருப்தியாக இருக்கிறார்கள். ஒரு திருப்தியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவங்களுடைய இருதயம் விழித்து கொண்டிருக்கிறது தான். ஆனால் அதை பயன்படுத்தாமல், தாங்கள் வளருவதற்கென்று பயன்படுத்தாமல் பாலை குடித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த பால் என்று சொல்லப்படுகிறது தானே, அது என்ன அர்த்தம்? அந்த பால் பாருங்கள், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகியால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூலோபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மன திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. பாருங்க, அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? எது பால் என்றால் மூல உபதேசங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே நமக்கு பால் தந்தார்கள். ஏனென்றால் அது நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு ஆரம்பத்தில் அது முக்கியமாக இருந்தது. ஆனால் இப்போ காலம் கடந்து போய்விட்டது. நாம் பூரண புருஷனாய் வளர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நாம் பாலை குடித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆரம்ப கால உபதேசத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். நாம் கடந்து வர வேண்டும். அந்த பலமான ஆகாரத்தை நாம் உண்ண வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த பாலை குடித்து கொண்டிருக்கிறோம். அதாவது வசனத்தை நாம் கேட்கிறோம், ஆனால் வசனத்தை இருக்கிற சத்தியத்தை நாம் அறிய முடியலை. இந்த வசனத்தை இருக்கிற சத்தியம் யாருக்கு அறிய வரும் என்றால் வளர்ந்தவர்களுக்கு தான் அது முடியும். பூரண புருஷனாய் வளர்ந்தால்தான் வசனத்துக்குள் இருக்கிற சத்தியத்தை அறிய முடியும். அப்போ அந்த சத்தியம்தான் நமக்கு விடுதலை தரும். அந்த சத்தியம்தான் இயேசுவை நாம் இன்னும் ஆழமாக அறிய முடியும். இன்றைக்கு அநேகர் இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆரம்ப கால அந்த காரியத்தை தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர் நம்மை சுகமாக்குறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நமக்கு ரட்சிப்பை தருகிறவர், உண்மைதான். ஆனால் இயேசுவை இன்னொரு பக்கம் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை நாம் ஆழமாக அறிய வேண்டும். வேதம் சொல்ல சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதை வாசிச்சீங்களா தெரியும். சத்தியம் உள்ளவரை நாம் அறிய வேண்டும். அந்த புத்தி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இயேசுவை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்குள் இருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? இயேசுவை சத்தியம் உள்ளவராக அறிந்திருக்கிறோமா? இன்றைக்கு இயேசுவை தான் அறிந்திருக்கிறோம், ஆனால் சத்தியம் உள்ளவர் இயேசுவை சத்தியம் உள்ளவராக அறியவில்லை நாம். அப்போ அது யார் அறிவாங்கள் என்றால் வளர்ந்தவர்கள் தான் அறிவார்கள். அப்போ பாலை குடித்து கொண்டு இருக்கிறவர்கள் இயேசுவை மாத்திரம்தான் அறிந்து வைத்திருப்பார்கள். அதான் அந்த மூலோபதேசங்கள், அதோட திருப்தியாக இருப்பார்கள். ஆனால் சத்தியம் உள்ளவரான அறிய வேண்டும் என்ற அந்த விருப்பம் அவங்களுக்கு இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் வந்தாலும் கூட, கேட்டாலும் கூட அவங்களால ஜீரணிக்க முடியாது. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது என்ன வார்த்தைன்னு சொல்லி, ஏன்னா அவங்க பழக்கப்பட்ட வார்த்தை அல்ல அது. ஏன்னா பால் குடித்து பழக்கப்பட்டவர்கள் பலமான ஆகாரம், அது ஆழமான சத்தியம் அவங்களுக்கு வரும்போது அவங்களால கேட்க முடியாமல் இருக்கும். இது என்ன பிள்ளையாக சொல்லுகிறார்கள், இது என்ன சத்தியம் என்று சொல்லி என்று அவங்களை விளங்கி கொள்ள முடியாதபடி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் பாலை குடித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை மாத்திரம்தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒழிய சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கேட்டு புத்தி அவங்களுக்கு வரவில்லை. பாருங்க, அத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிம் அப்பதான் விளங்கும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம்.
அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்போ இயேசு பாருங்கள் மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாக இருக்கிறார், எப்போ அந்த அறிவு எனக்கு வரும் என்றால், இயேசுவை இருக்கிறவரை சத்தியமுள்ளவரை அறிந்த நிலைமைக்கு நான் வர வேண்டும். அப்போ தனி இயேசுவை மாத்திரம் அறிந்து கொண்டிருந்தால் ஆரம்ப கால உபதேசத்தை பிடித்து கொண்டு அதான் அங்கே நாங்கள் பார்த்தோம் எபிரேயரில் அதை பிடித்து கொண்டு இருப்போம். அப்படிப்பட்டவர் வளர மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பூரணம் ஆகும்படி கடந்து போவோமாக. அப்போ ஆரம்ப கால உபதேசத்தோடு இருப்பதல்ல, நாம் இயேசுவை அறிஞ்சிருக்கிறோம் நல்லது. ஆனால் இயேசுவை எப்படி அறிய வேணும்? அடுத்த ஸ்டெப் சத்தியமுள்ளவராக அறிய வேண்டும். அதான் யோவானில் நாங்கள் பார்க்கிறோம், 1 யோவானிலே. அப்போ இயேசுவை எப்படி நாம் அறிய வேண்டும் என்றால் சத்தியமுள்ளவராக அறிய வேண்டும். அப்போ சத்தியமுள்ளவராக அறிய வேண்டும் என்றால் நான் பலமான ஆகாரத்தை உண்டால்தான் நான் சத்தியமுள்ளவரை அறிய முடியும். பாலை குடித்து கொண்டு இருந்தால் சத்தியமுள்ளவரை அறிய முடியாது, அவங்களாலே அது விளங்கி கொள்ளவும் முடியாது. அப்போ நாம் கடந்து போக வேண்டும், பூரணர் ஆகும் படிக்க நாம் கடந்து போக வேண்டும். எதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ என்னுடைய இருதயம் விழித்து கொண்டு இருக்கிறது எதற்கென்றால் நாம் சத்தியமுள்ளவரை அறிவதற்காக. நான் கடந்து போக, நான் என்னுடைய வாழ்க்கை பூரணமாக சத்தியமுள்ளவரை நான் அறிந்து கொள்வதற்காக, என்னுடைய வாழ்க்கை சத்தியமுள்ளவர்களுக்கு இருக்கத்தக்க விதமாக அதுக்கு நான் கடந்து போக வேண்டும். அப்போ என்னுடைய இருதயம் விழிப்பாக இருக்கிறது தான். ஆனால் நாம் என்ன செய்கிறேன் என்றால், நான் ஆரம்ப கால அந்த உபதேசத்தை அதை நான் விரும்பி கொண்டிருக்கிறேன், அதான் பாலை குடித்து கொண்டிருக்கிறேன். சத்தியமுள்ளவர் அறிந்து கொள்வதற்கேற்ற அந்த வளர்ச்சிக்கு நான் வரவில்லை. அப்போ இயேசுவை இயேசுவாகத்தான் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சத்தியமுள்ளவரை நான் அறிய வேண்டும். பாருங்கள், அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவற்றை உதவியோட நான் சத்தியமுள்ளவரை அறிய வேண்டும். இதுவரைக்கும் இயேசுவை அறிந்து வைத்திருந்தேன் ஆரம்ப காலத்திலே. ஆனால் இப்போ நான் சத்தியமுள்ளவர் அறிந்திருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறது. அப்போ நான் பாலை குடிக்காமல் இப்போ பலமான ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பலமான ஆகாரமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு குழந்தைகளோடு பலமான ஆகாரத்தை சொல்லும்போது அவங்களாலே கேட்க முடியாதபடி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இல்லை அதிலே. அதுதான் நான் வளர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லுகிறது வேதத்திலே. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ புத்தியை தந்திருக்கார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அப்போ நான் சத்தியமுள்ளவரை அறிந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை சத்தியமுள்ளவருக்குள் இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கை தான் பாருங்கள் என்ன நடக்குமாம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் என்னுடைய வாழ்க்கையிலே வரும். அப்போ நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்க முடியும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ சத்தியமுள்ளவரை நாம் அறிய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி முக்கியம். இன்னும் நாம் மூல உபதேசங்களை பிடித்து கொண்டு இருந்தால், ஆரம்ப கால உபதேசங்களை பிடித்து கொண்டிருந்தால் இயேசுவை மாத்திரம்தான் அறிந்து வைத்திருப்போம் ஒழிய சத்தியமுள்ளவரை நாம் அறிய மாட்டோம். அப்போ நாம் கடந்து போக வேண்டும். அப்போ அது யார் சத்தியமுள்ளவரை அறிவார்கள் என்றால் வளர்ந்தவர்கள், கடந்து போகிறவர்கள், அவர்கள் தான் அறிய முடியும். எபிரேயர் 5:14 திரும்ப நான் வாசிக்கிறேன். இப்போ வாசிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். பலமான ஆகாரமானது, அதாவது சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கேற்ற அந்த ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்போ அந்த நன்மை தீமை எப்படி எனக்கு வருகிறது என்றால் அந்த பலமான ஆகாரத்தினாலே நான் அதை இனம் கண்டு கொள்ளுகிறேன், எது நன்மை எது தீமை என்று சொல்லி. அப்போ நாம் குழந்தையாக இருந்து பாலை குடித்து கொண்டிருந்தால் மற்றவர்கள் சொல்வார்கள் இது நன்மை இது தீமை என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள். பாருங்கள், பிள்ளைகளுக்கு நாம தான் பெரியவர்கள் தான் சொல்லி கொடுக்குறோம். இது இந்த நெருப்பை தொடாத இது தீமை என்று சொல்லி கொடுக்குறோம். இந்த சிறு பிள்ளைகளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லதாக தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ வளர்ந்தவர்களுக்கு தான் இது நன்மை தீமை என்று சொல்லி அவங்க பகுத்தறிய முடியும். அப்போ அந்த குழந்தையாக இருந்தால் கிறிஸ்துவை மாத்திரம் அறிந்து கொண்டு இருந்தால், ஆரம்ப உபதேசங்களை மாத்திரம் அறிந்து கொண்டிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையிலே எது நன்மை தீமை என்று சொல்லி அவங்களாலே நிதானிக்க முடியாமல் மற்றவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களை நடத்த தொடங்குவார்கள். ஒரு குழந்தையை பெரியவர்கள் நடத்துறது போல மற்றவர்கள், அது உலகத்தாராக இருக்கலாம் அல்லது சத்துருவாக இருக்கலாம்,
பிசாசின் வஞ்சனையாக இருக்கலாம், பிழையான போதனையாக இருக்கலாம். அதெல்லாம் இவர்களை நடத்த தொடங்கிவிடும். அதனால தான் அவங்க சத்தியத்தை அறியாதபடிக்கு இன்றைக்கு பாருங்க, பல பேர் பலவிதமான போதனைகளை கேட்டு சிக்குண்டு அவங்க அலைந்து திரிகிறார்கள். என்று அவங்க வளர்ச்சியில் அவங்களால எது நன்மை தீமை என்று சொல்லி அவங்களாலே இனம் கண்டு கொள்ள முடியல. மற்றவங்க சொல்வதை கேட்டு இது நன்மை இது தீமை என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்களோட சொல்லை கேட்டு தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அல்லது பிசாசு வஞ்சனாலே வஞ்சிக்கப்பட்டு இது நன்மை தீமைன்னு சொல்லி அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் வளர்ந்தவர்கள் பாருங்க என்னவாம், நன்மை தீமைன்னு பயிற்சியினால். அப்போ ஆவியானவர் அவங்களை நடத்துவார். பயிற்சியினாலே ஆவியினாலே நடத்தப்படுவார்கள். அத்தன் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம் சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ பயிற்சியினாலே, அப்போ எது நன்மை தீமை என்று ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். அந்த இடத்துக்கு போகாதே, அது ஒரு தீமையான காரியங்கள் என்று ஆவியானவர் எச்சரிப்பார் என்று அவங்க வளர்ந்துட்டாங்க. அப்போ அவங்களை நடத்துவது யார் என்றால் ஆவியானவர். அது இயேசுவானவர் பரிசுத்தாவினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு லூக்கா 4:1. அப்போ ஆவியானவர் முழுவதும் அவர்களை நடத்துவார். அப்போ அவங்களுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை என்று சொல்லி. வேறு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். பயிற்சினாலே அது கற்றுக்கொள்வாங்க அவங்களோட வாழ்க்கையிலே. அதுக்கு என்ன வேணும் என்றால் பலமான ஆகாரம், சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வது. அதுதான் பார்க்கிறோம். அது முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்க, ஞானேந்திரியங்கள் உடையவர்கள் என்றால் இன்னொரு மொழிபெயர்க்கும் சொல்லுகிறது ஆற்றல் உள்ளவர்கள். அதாவது இவர்களால் மாத்திரம்தான் அது முடியுமாம். அந்த நன்மை தீமை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்டவர்களால் தான் முடியும். யாரு? வளர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியமுள்ளவரை அறிந்தவர்கள், ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்கள். அவர்களாலே மாத்திரம்தான் நன்மை தீமை என்று எது என்று சொல்லி அவர்கள் பயிற்சியினாலே சொல்லப்படுகிறபடி அவர்கள் அதை வகையறுப்பார்கள். அப்போ அவங்க விழுந்து விட மாட்டாங்க. ஆனால் குழந்தையாக இருக்கிறவன் எது நன்மை தீமைன்னு அவனுக்கு தெரியாது இருக்கிறபடியால் மற்றவர்கள் அவங்களை வஞ்சிக்கிறபடினாலே அவங்க விழுந்து அப்படியே கிடப்பாங்க. இன்றைக்கு பார்த்தானே பாருங்க, சிறு பிள்ளைகளை இலகுவாக ஏமாற்ற முடியும். இன்றைக்கு பாருங்க, பிசாசாத்தான் குழந்தையாக இருக்கிறவர்களை இன்றைக்கு ஏமாற்றி விட்டான், இன்றைக்கு வஞ்சித்து விட்டான். இன்றைக்கு பல பேரை ரட்சிக்கப்பட்டு 20-30 வருஷம் ஆனால் வளரவில்லை, பாலை குடித்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை மாத்திரம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் சத்தியமுள்ளவரை அவர்கள் இன்னும் அறியவில்லை. அப்போ நாம் கடந்து போக வேண்டும். மற்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆகவே இந்த பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க, அவருடைய பலத்தை நாடுங்கள். அந்த உன்னத பலத்தாலே நிரப்பப்படுவதற்கு வாஞ்சிங்க. அதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உலக ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நாம் அதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை என்னை கீழாக்காமல் மேலாக்கும், ஆண்டவரை என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்கும் ஆண்டவரே. அப்போ அதை பிடித்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த வாக்குத்தத்தத்தை. ஸோ நான் யாரையும் குற்றப்படுத்தி சொல்லவில்லை, நீங்கள் ஜெபிங்க. ஆனால் முக்கியம் நமக்கு எது தேவை தெரியுமா? பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே இருங்கள், காத்திருங்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். அதுதான் சொல்லப்படுகிறது. உங்கள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி நீங்கள் காத்திருங்கள். அந்த உன்னத பலத்தாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்ற அந்த பலன்தான் உங்களை பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்க அந்த நிலைமைக்கு கொண்டு போகும். அந்த பலன்தான் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி உங்களுக்கு வரும். அந்த பலன்தான் சத்தியமுள்ளவருக்குள் நீங்கள் வாழ்வீங்க. அந்த பலன்தான் நித்திய ஜீவனுக்குள் உங்களை கொண்டு போகும். அந்த பலன்தான் உங்களை மறுரூபமாக்கும். பாருங்க, அப்போ நாம் குழந்தையாக இருந்தால் நாம் பாலை குடித்து கொண்டே இருப்போம். அதான் இருதயம் விழித்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அப்படி நாம் பிரயோஜனப்படுத்தாட்டால் இருதயம் காலப்போக்கில் மந்தமாகும், கடினப்பட்டு போய்விடும். அப்போ கடினப்பட்டு போனால் மனம் திரும்புதல் அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது. தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி கொண்டு இருப்பார்கள். பலமான ஆகாரத்தை அவங்களால கேட்க முடியாமல் இருக்கின்ற அவங்களுக்கு விளங்காததெல்லாம். அப்போ மனம் திரும்புதல் இருக்காது. அப்போ கத்திடத்தில் அவங்க சேர்க்கப்பட மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை பரிதாபமாக முடிவு பெறும்.
அதனால் தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ நாம் வளர வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம், ரட்சிப்பு அடைந்து வளர்ச்சி இல்லாவிட்டால் என்ன நடக்கும், என்ன பாதிப்பு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும். இருதயம் விழித்திருக்கிறது தான், ஆனால் அதுக்கு நாம் செவி கொடுத்து வளராவிட்டால் அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ அதை நாம் அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.